நார்மலாக பார்த்தீங்கன்னா இது முதல்ல வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது. அதை நிறுத்திக்கிற வரைக்கும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும். கோர்ட்டு வந்து நடைபெறாது, தொடர் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் தான் இருக்கும், புறக்கணிப்பு போராட்டத்தில் தான் இருக்கும். இதையும் மீறி பாத்தீங்கன்னா இன்னும் செய்யாம இருந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைகோர்ட் வந்து இதை ஒரு முன்னெடுத்து இந்த இதை கேன்சல் பண்ணி வக்கீல் சார்பாக கேட்டுக்கிறோம். அவரு பார் கவுன்சில் எடுத்துட்டு போய் பார் கவுன்சில் மூலியமா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எடுத்துட்டு போய் தான் போகணும். அதை பார் கவுன்சில் உறுப்பினர்கள் தான் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் 1/12/2025 முதல் கட்டாயமாக அனைத்து வழக்குகளையும் ஆன்லைன் இ-ஃபைலிங் முறையிலே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அனைத்து நீதிமன்றங்களிலும் அதற்கான கட்டமைப்பு இல்லை. உதாரணமாக திருச்சியில் 18 நீதிமன்றங்களுக்கு மேல் உள்ளது. 2000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிவில் நீதிமன்றத்திற்கு ஒரு கவுண்டரும், கிரிமினல் நீதிமன்றத்திற்கு ஒரு கவுண்டரும், 2 கவுண்டர்கள் தான் உள்ளன. இதில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் அவர்களுடைய நீதிமன்ற உடையுடன் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குற்றவாளி இன்று நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அதற்காக ஒரு மனு போட வேண்டும் என்று சொன்னால் 10:30க்குள் கொடுக்க வேண்டும். காலை 10:30க்கு வருவதற்கு அவர் 10 மணிக்கு தான் வழக்கறிஞருக்கு சொல்லுவார். நாங்கள் உடனே தயார் பண்ணி அதை ஆன்லைனில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் 150 வழக்கறிஞர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு செய்ய முடியும்? ஆகையினால்தான் நாங்கள் இதை ஒரு விருப்பமாக விட்டு விடுங்கள். வேண்டுபவர்கள் ஆன்லைனில் செய்யட்டும், முடியாதவர்கள் நேரடியாக கொடுக்கட்டும். கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள், பின்னிட்டு அனைத்தையும் செய்யலாம் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கட்டமைப்பு வசதிகள் எங்கும் சரியாக செய்யவில்லை. உதாரணமாக ஸ்ரீரங்கம், லால்குடி, முசிறி, தொட்டியம், துறையூர், மணப்பாறை போன்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் வசதி சரியாக கிடைக்கவில்லை. சர்வர் சரியாக வேலை செய்யவில்லை. அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்களும் சிரமப்படுகிறார்கள். ஒரு லால்குடியில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் வெளியில் சென்று ஒரு வழக்கிற்காக ரூபாய் 500 செலவழிக்க வேண்டியுள்ளது. எனவே தான் நாங்கள் இதை கட்டமைப்பை சரி செய்து கொண்டு நீங்கள் கட்டாயமாக்குங்கள் என்று வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக அமுல்படுத்தினால் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எஸ்பி கணேசன், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம், திரு முத்துமாரி செயலாளர், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம். 1/12/2025 முதல் உயர்நீதிமன்றம் கட்டாய இ-ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து 2/12 முதல் அனைத்து நீதிமன்றங்களும் பணி விலகலை வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதன் விளைவாக நேற்று அனைத்து நீதிமன்றங்கள் நுழையார் முன்பாக ஆர்ப்பாட்டமும் இன்று மாபெரும் உண்ணாவிரதமும் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் அனைத்துமே இது வழக்கறிஞருக்கான போராட்டம் மட்டுமல்ல, வழக்காடிக்கான போராட்டம். உதாரணமாக அதாவது ஃபேமிலி கோர்ட் ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய வழக்கு என்றால் அதை மனுதாரர் தான் தாக்கல் செய்ய வேண்டும், பார்ட்டின் பர்சன் தான் தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு பார்ட்டின் பர்சனுக்கு இங்கே விவாகரத்து வழக்கு ஒரு வருஷத்துக்கு 2000 தாக்கல் செய்கிறாங்க. இந்த 2000 வழக்கில் பார்ட்டின் பர்சன் நல்ல அறிவார்ந்த பர்சனாக இருந்தால் ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க.
இவங்க அவங்களா தாக்கல் செஞ்சுருவாங்க. பாக்கி உள்ளவங்கலாம் எப்படி அதை வந்து அவங்க வந்துட்டு இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தாக்கல் செய்ய முடியும்? அதனால தான் உரிய கட்டமைப்புகளை செய்துவிட்டு இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் போராடுறோம். அதாவது இ-ஃபைலிங் நடைமுறைங்கிறது எங்களுடைய தலைவர் வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதியரசருக்கும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் ஒரு கோரிக்கையை அனுப்பி வைத்தார். அதாவது இது ஒரு ஆப்ஷனலாக விட்டுருங்க, விருப்பத் தேர்வாக விட்டுருங்க. விருப்பத் தேர்வாக விட்டால் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு நடைமுறைக்கு வரதுக்கு ஈஸி அசஸ் பண்ணுறதுக்கு சாத்தியப்படும். நீங்கள் உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அனைவருமே வந்துட்டு ஒரு கட்டமைப்பு இல்லாதவங்க சிரமப்படுறாங்க. ரேஷன் கடை மாதிரி இங்கே க்யூவில் நிற்கிறாங்க டெய்லி. 26 கோர்ட்டுக்கு ஈச் அண்ட் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு ஒரு கவுண்டர் வச்சா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் வரும். அதனால் இந்த நீதிமன்றம், இந்த நீதியரசர்கள் அனைவரும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த இ-ஃபைலிங் கட்டாய நடைமுறையை தற்போது நிறுத்தி வைத்து சிறிது சிறிதாக கட்டமைப்புகளை சரி செய்துவிட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. செயலாளர் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் முத்துமாரி.